வாய நம்ம திருச்சிற்றம்பலம். நமது சிவ சிவ பேசுவோம் சேனலில் பயணம் செய்யும் அனைத்து அடியாருக்கும் இனிய வணக்கம். இன்றைய சிறப்பு விருந்தினராக வந்திருக்கும் டாக்டர் மாலதி மேடமை வருக வருக என்று வரவேற்கிறேன். வெல்கம் மேடம். வெல்கம் டு அவர் சேனல். வணக்கம் சார். ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ. சிவாய நமः. சிவாய நமः. வணக்கம். இன்னைக்கு நம்மளோட டாபிக் பாத்தீங்கன்னா ஹெட்ஏக். எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் தலைவலி அப்படிங்கிறது. ஆனா தலைவலிக்கு என்னென்ன காரணங்களால வருது அப்படிங்கிறது வந்து யாருக்கும் இப்போ சரியா தெரியறதில்ல. என்னென்ன காரணங்களால வருது? சரி, நம்ம தலைவலி வரும்போது நம்ம என்ன பண்றோம்? டேப்லெட் வாங்கி முதல்ல போட்டுறோம். அந்த டேப்லெட் யூஸ் பண்றதுனால என்னென்ன சைடு எஃபெக்ட்ஸ் வருதுங்கிறது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம்தான். அந்த டேப்லெட் போய் என்ன செய்யுது அப்படிங்கறத வந்து நம்ம பார்க்கலாம். இந்த டேப்லெட் போயிட்டு அதுக்கான தீர்வு கொடுக்கறது கிடையாது. இந்த தலைவலிக்கான தீர்வு வந்து மாத்திரைகள்ல கிடைக்கிறது கிடையாது. உங்களுக்கு ஒரு மரத்து போன ஒரு உணர்வு. இப்போ ஒரு இடத்துல வலி இருக்கு அப்படின்னு சொன்னா அவங்க சொல்லி கொடுக்கும் போது இது பெயின் கில்லர்னு சொல்லி கொடுப்பாங்க. இந்த பெயின் கில்லர் அப்படிங்கிறது வந்து உங்களுக்கு மரத்து போன ஒரு உணர்வு கொடுக்குமே தவிர அந்த இடத்துல அந்த சக்தி ஓட்டத்தை சரி பண்றது கிடையாது. இப்ப தலைவலினா அனசன் மட்டுமே நம்ம போடுறோம். பட் எல்லா தலைவலிக்கும் அனசன் கிடையாது. அதே மாதிரி அக்குபங்க்சர் பேஸ்ட் பாத்தீங்கன்னா ஒரு ஒரு உறுப்போட சக்தி ஓட்டம் குறையும் போதும் நம்மளோட நோய்க்கு தகுந்த மாதிரி இந்த தலைவலிங்கிறது நமக்கு வருது. இப்ப அந்த காலத்துல எல்லாம் பாத்தீங்கன்னா நம்ம பாட்டி எல்லாம் ஒரு சின்ன வெத்தலை விட்டு எடுத்து இந்த கார்னர்ல வச்சிருப்பாங்க. கிராமத்துல எல்லாம் போனீங்கன்னா பார்ப்போம். என்னன்னா இந்த இடத்துல வந்து நம்மளோட நெத்தி பொட்டுன்னு சொல்லுவோம். இங்க பல்ஸ் தெரியும். நமக்கு கோவம் ஜாஸ்தி வரும்போது அந்த பல்ஸ் வந்து அந்த இடத்துல ஒரு பீட் தெரியும். டென்ஷன் ஹெட்ஏக் அப்படிங்கிறது அந்த இடத்துல இருக்கு உங்களுக்கு. அதே மாதிரி ஆவி பிடிக்கிறது. இப்போ சில பேர் தலைவலின்னு சொல்லுவாங்க. ஆனா தலைவலியா இல்ல தலை பாரமா அப்படிங்கறது அவங்களுக்கு சொல்ல தெரியாது. தலை பாரம் எதனால வருது? நம்ம தலைக்கு குளிச்சுட்டு சரியா நம்ம டவல் பண்ணாம வெயில்ல போய் அதை காய வைக்காம வளர்க்காம இருந்துச்சுன்னா தலைவலி வரும். இன்னொன்னு அது தலை பாரம். இன்னொன்னு டெய்லி 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 காலையில ஈவினிங் நான் ரெகுலரா தலை குளிப்பேன் ஆனா எனக்கு ஒன்னும் ஆகாது அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த டைம்ல அவங்களுக்கு எதுவும் ஆகாத மாதிரி இருந்தாலும் அது நாளாக நாளாக ஸ்போர்ட்ஸ் வழியா தண்ணி ஃபுல்லா உள்ள போயிட்டு அவங்களுக்கு வந்து இங்கெல்லாம் நீர் கோத்துரும். அவங்க இப்படி தலையை இப்படி குனியும் போது ஒரு ஹெவினஸ் ஃபீல் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் இது எல்லாமே மியூக்கஸா ஃபார்ம் ஆகும். சளியா வந்து மாறுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இது சைனசைட்டிஸ் அப்படின்னு சொல்லுவோம். எங்க தொட்டாலும் அந்த சளி. இப்ப இதுக்கான தீர்வு நம்ம பார்க்க போறோம். அதுக்கப்புறம் ஃபுட்ல நம்ம என்னென்ன ஃபுட் எடுத்துக்கிறோமோ, இப்போ நைட்டு வந்து பரோட்டா அந்த மாதிரி டைஜஸ்ட் ஆகாத ஃபுட் எல்லாம் சாப்பிட்டு படுத்தாலும் அடுத்த நாள் உங்களுக்கு அந்த மலச்சிக்கல் கான்ஸ்டிபேஷன் இருந்தாலும் உங்களுக்கு இந்த தலைவலி அதிகமாகும். அவங்களுக்கு தெரியாது. சரி நம்ம மோஷன் சில பேஷண்ட் சொல்லுவாங்க, நாலு மோஷன் கரெக்டா போயிடுவேன் மேடம், எப்படி போறீங்க அப்படின்னு கேட்டா எவ்வளவு நேரம் ஆகும் அப்படின்னு நீங்க பார்த்தா நான் 10 to 15 மினிட்ஸ்ல வந்துருவேன் அப்படின்வாங்க. இது ரொம்ப தப்பான ஒரு விஷயம். கான்ஸ்டிபேஷன் இல்லாம மலச்சிக்கல் இல்லாம எப்படி பார்த்துக்கணும்னா ஏர்லி மார்னிங் 5 to 7க்குள்ள நீங்க வந்து மோஷன் போயிடணும். அது எப்படி போகணும் அப்படின்னா கஷ்டப்பட்டு அங்க உட்காந்து நியூஸ் பேப்பர் படிச்சுட்டு டைம் பாஸ் பண்ணி அந்த மாதிரி கிடையாது. நீங்க மோஷன் போன உடனேயே வித்தின் ஒரு 10 to 15 செகண்ட்ஸ்ல கிளியர் ஆயிட்டு நீங்க வந்துடணும். இதுதான் வந்து நார்மல். சில பேர் வந்து நான் எது சாப்பிட்டாலும் உங்களுக்கு வந்து மோஷன் போயிடும், ஒரு 10 மினிட்ஸ்ல போயிடும் அப்படின்னு சொன்னா சிறுகுடல் பாதிக்கப்பட்டிருக்கு இல்ல பெருங்குடல் பாதிக்கப்பட்டிருக்குன்னு அர்த்தம். எந்த உறுப்புக்கு உங்களுக்கு டைஜஷன் பவர் குறைவா இருக்கோ, எந்த உறுப்போட சக்தி ஓட்டம் குறைவா இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி உங்களுக்கு அந்த பிரச்சனைகள் காமிக்கும். அடிக்கடி மோஷன் போனாலும் பிரச்சனை தான். அதுக்கப்புறம் இன்டைஜஷன். நான் கரெக்ட் டைம்ல சாப்பிட்டுருவேன், பசி இருக்கோ இல்லையோ, இத்தனை மணிக்கு நான் 12 o'clock நிச்சயமா சாப்பிட்டுருவேன், பசி இருக்கோ இல்லையோ அப்படின்னா அங்கேயும் பிரச்சனை தான் ஆரம்பிக்குது. பசிச்சாலும் இல்லைனாலும் சாப்பிடக்கூடாது. உங்களுக்கு வந்து பசி அப்படிங்கிற உணர்வு எப்ப அதிகமாகுதோ, லைட்டா பசிக்குது பட் இப்பவே சாப்பிட்டா ஒரு வேலை முடிஞ்சிருமே அப்படின்ற மாதிரியும் நீங்க வந்து சாப்பாடு எடுத்துக்க கூடாது. நல்லா பசிச்சதுக்கு அப்புறமா தான் சாப்பிடணும். அதை எப்படி சாப்பிடணும்னா கொஞ்சம் கொஞ்சமா
ஆஹ் நம்மளோட எச்சிலோட கலந்து சூ பண்ணி சாப்பிடணும். இப்போ இந்த சைனீஸ் பிலிம்ஸ் எல்லாம் பார்த்திருப்பீங்க. அவங்க எப்படி சாப்பிடுவாங்க அப்படின்னா, அவங்க சாப்பிடும் போது எந்த ஒரு விஷயத்தையும் கவனிக்க மாட்டாங்க. கீழே பார்த்து அந்த சூப் எடுத்து நூடுல்ஸ் எடுத்து அந்த ஃபுட்டை மட்டும்தான் அவங்க பார்த்து சாப்பிடுவாங்க. இன்னொரு விஷயம் கவனிச்சீங்கன்னா, சாப்பிட்டதுக்கு அப்புறமா ஒரு கிரீன் டீ சாப்பிடுவாங்க. அந்த கிரீன் டீ எதுக்குன்னா, நீங்க என்ன சாப்பிட்டாலுமே உங்களுக்கு அந்த சூடா உள்ள போகும்போது நிச்சயமா அந்த ஃபேட் டெபாசிட் ஆகாது. அந்த கெட்ட கொழுப்பு உங்க உடம்புல சேராம இருக்கிறதுக்கு அந்த நம்ம யாருமே அந்த மாதிரி எடுத்துக்கிறது இல்ல. நம்ம எல்லாம் இந்த மாதிரி ஹோட்டல்ல போய் சாப்பிட்டதுக்கு அப்புறம் கொக்கோ கோலா, பெப்சி, கூல்ட்ரிங்க்ஸ் இந்த மாதிரி சாப்பிட்றதுனால தான் நிறைய வயிறு பிரச்சனையும் வருது. இன்னொன்னு நோய்களும் அதிகமாயிட்டு இருக்கு. ஸோ நம்ம உணவு முறைகளையும் கரெக்டா பண்ணணும். சரியான தூக்கம் அடுத்தது. தூக்கம் நான் நல்லா தூங்குவேன் அப்படின்னு சொல்லுவாங்க. பட் டீப் ஸ்லீப் இருக்காது. அந்த தூக்கம் அப்படிங்கிறது நீங்க டே டைம்ல ஒரு 10 நிமிஷம் இல்ல 15 நிமிஷம் உங்களை மறந்து தூங்கணும். நிறைய வேலை செஞ்சுட்டு எப்படா படுப்போம் அப்படின்னு அப்படி 10 to 15 மினிட்ஸ் நீங்க படுத்து தூங்குனீங்கன்னா அது உங்க இதயத்துக்கும் மனசுக்கும் ரொம்பவே ஆரோக்கியமா இருக்கும். குழந்தைங்க பாத்தீங்கன்னா நைட் ஒரு 12:30 வரைக்கும் படிப்பாங்க. படிச்சு முடிச்சுட்டு ஏர்லி மார்னிங் 4:30 எழுப்பி படிக்க வைப்பீங்க. ஸ்கூலுக்கு போனா நிச்சயமா அவங்க அவங்க எக்ஸாம் எழுதும் போது ஞாபக சக்தி இருக்காது, மறந்துடும். ஏன்னா நம்ம பிரெயினுக்கு எப்ப ரெஸ்ட் தேவைப்படுதோ அப்பதான் உங்களுக்கு கொட்டாவி வரும். அந்த டைம்ல நல்லா ஃபேஸ் வாஷ் பண்ணிட்டு ஒரு காஃபி எடுத்து கொடுத்து அதை குடிச்சிட்டு நல்லா ஃப்ரெஷ்ஷா படிப்பா அப்படின்னு சொன்னா பிரெயினுக்கு ரெஸ்ட் தேவைப்படும் போது எந்த ஒரு விஷயமும் உங்க பிரெயின்ல ஸ்டோர் ஆகவே ஆகாது. ஓகே, அந்த டைம்ல கொஞ்சம் ஒரு 10 to 15 மினிட்ஸ் தூங்கிட்டு அதுக்கப்புறமா அவங்கள படிக்க சொல்லுங்க. நம்மளுமே ரெஸ்ட் தேவைப்படும் போது தூங்கிடணும். இல்லைன்னா நீங்க எப்போ ஃப்ரெஷ்ஷா ஒர்க் பண்ணமோ அந்த டைம்ல பிரெயின் ரெஸ்ட் எடுக்க ஆரம்பிச்சிடும். இன்னும் ஒரு விஷயம் நம்ம பேசிட்டே இருக்கும்போது அதே இடத்துலதான் இருப்பாங்க, பட் அவங்க நினைவு வேற எங்கேயோ போகும். இதுவுமே பிரெயின் பிரசன்ட்ல இல்லாத, நம்ம மனசு பிரசன்ட்ல இல்லாத ஒரு விஷயத்தினாலதான் நடக்குது. அடுத்தது வெயில்ல போறது. வெயில்ல போறதுன்னா ரொம்ப உச்சி வெயில்ல அப்படியே வண்டியில இப்பெல்லாம் டிராபிக் சென்னையில பாத்தீங்கன்னா வெயில் டைம்ல நீங்க போனீங்கன்னா அந்த சிக்னல்ல எப்படியும் ஒரு 5 மினிட்ஸ் நீங்க நிக்க வேண்டி வரும். அந்த வெயில் டைரக்டா படுறதுனால உங்களுக்கு மைக்ரேன் வரும். இந்த மைக்ரேன் இதுக்கு வேற பாயிண்ட். அக்குபங்க்சரை பொறுத்த வரைக்கும் எந்தெந்த தலைவலிக்கு என்னென்ன பாயிண்ட்ன்றதான் நான் இன்னைக்கு சொல்ல போறேன். என்னென்ன மாதிரியான தலைவலிக்கு, எல்லா தலைவலியும் ஒரே பாயிண்ட்லயோ இல்ல ஒரே டேப்லெட்லயோ சரியாகாது. அடுத்தது சைனசைட்டிஸ். சைனஸ் அப்படிங்கிறது நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தலைக்கு குளிக்கிறது. எப்படி தலைக்கு குளிக்கிறது, என்ன தேய்க்கிறது அப்படின்னா, லேடிஸ் ஃப்ரைடே அண்ட் டியூஸ்டே 2 நாளுமே நல்லெண்ணெய் வச்சு குளிக்கிறது நல்லது. அதை விட மற்ற நாள்ல எடுக்கக்கூடாது. இப்போ மேல் பாத்தீங்கன்னா வெனஸ்டேவும் சாட்டர்டேவும் சொல்லுவாங்க. இந்த எண்ணெயை நல்லெண்ணெய் அப்படியே எடுக்கிறது அப்படிங்கிறது கூடாது. நீங்க என்ன பண்ணணும்னா எவ்வளவு தேவையோ அந்த ஆயில் எடுத்துட்டு ஒரு 4 மிளகு, கொஞ்சம் ஜீரகம், அதுக்கப்புறம் 2 பல்லு பூண்டு தட்டி அந்த எண்ணெயை போட்டு கொதிச்ச உடனே அந்த சூடு ஆறுற வரைக்கும் நம்ம கை பொறுக்கிற மாதிரி இருக்கும்ல, அதுக்கப்புறம் எடுத்து நீங்க அப்ளை பண்ணிட்டு உங்களுக்கு ரொம்ப ஹீட் பாடியா இருந்தா ஒரு 10 மினிட்ஸ் நீங்க ஊற வைக்கலாம். இல்ல கோல்ட் ஆகும் அப்படின்னா ஒரு 2 to 3 மினிட்ஸ்ல நீங்க போயிட்டு குளிச்சுட்டு வந்துடலாம். இப்ப இந்த மாதிரி நீங்க உங்க பாடிய ஹீட் ஆகாம நீங்க கொஞ்சம் கொஞ்சமா அப்படியே கூல் பண்ணி வச்சுட்டே இருந்தாவே லங்கோட ட்ரைனஸ் இருக்காது. சில பேருக்கு பாத்தீங்கன்னா நோஸ் ப்ளீடிங் ஆகும், இல்ல வாமிட்ல ப்ளீடிங் வரும். இதெல்லாம் ஓவர் பாடி ஹீட் ஆனாலும் வரும். இந்த எண்ணெய் தேய்ச்சி குளிக்கிறது அப்படிங்கிறது ஓகே. சில பேர் நைட்ல தான் எண்ணெய் தேய்ப்பாங்க. தலை ஃபுல்லா எண்ணெய் தேய்ச்சா அந்த டக்குன்னு கோல்ட் ஆயிட்டு த்ரோட் இன்ஃபெக்ஷன் வந்துடும், சைனஸ் ஃபார்ம் ஆகும். இந்த சைனஸையும் எப்படி சரி பண்றது அப்படின்னு நம்ம சொல்லலாம். இப்ப லேடிஸ் பாத்தீங்கன்னா எல்லாருக்கும் லஞ்ச் கொடுத்துட்டு பொறுமையா அவங்க சாப்பிட்டுட்டு எத்தனை மணிக்கு சாப்பிடுவாங்க, ஒரு 2:30 ஆகும், 3 o'clock ஆகும். ஏன்னா அவங்களுக்கு அந்த டைம் பழகிடும். நம்ம சாப்பிடுற டைமிங் நிச்சயமா மாத்திக்கணும். பிஃபோர் 1 சாப்பிட்டா தான் உங்களோட சிறுகுடல் நல்லா இருக்கும், ஸ்டொமக் நல்லா இருக்கும், ஈசோஃபேகஸ். பிஃபோர் 1 நீங்க எடுத்துக்கணும். நீங்க அன்டைம்ல சாப்பிட்டுட்டு இப்ப வெளியில போறீங்க அப்படின்னா ஹோட்டல்ல போயிட்டு நீங்க சாப்பிடுறீங்க, ஃபுல் மீல் சாப்பிடுறீங்க. கொஞ்ச நேரம் பாத்தீங்கன்னா நல்ல பசி, கொஞ்ச நேரம் கழிச்சு அந்த பசி இருக்காது. பசி இல்லாதப்ப சாப்பிட்டாலும் இந்த மாதிரி தலைவலி வரும், இன்டைஜஷன், வாமிட்டிங் எல்லாம் இருக்கும். சாப்பிட்ட உடனே படுக்க கூடாது. ஜஸ்ட் ஒரு வாக்கோ வேற ஏதாச்சும் ஒர்க் இருந்தாலும் நீங்க பண்ணலாம்.
நீங்க சாப்பிட்ட உடனே இப்படி படுத்தீங்கன்னா, ஏற்கனவே நான் ஒரு வீடியோல சொல்லியிருக்கேன். ஆஹ் படுத்தா தூக்கம் வராம கொஞ்சம் அப்படியே நெஞ்சு படபடப்பு அப்படி இருக்கிற மாதிரியே இருக்கும். அந்த நெஞ்சு படபடப்பு இருந்துச்சுன்னா ஒரு வாமிட்டிங் சென்சேஷன் இருக்கும். நீங்க வாமிட் பண்ணலன்னா தலைவலி ஸ்டார்ட் ஆயிடும். உம் இது வந்து சிறுகுடல் பாதிப்புனால வர்ற தலைவலிக்கு தலைவலியோட காரணம் இது. இதுக்கு நீங்க என்ன பண்ணணும்? டைமுக்கு சாப்பிடணும், கொஞ்சம் கொஞ்சமா சூப் பண்ணி சாப்பிடணும். சாப்பிட்டதுக்கு அப்புறமா சுடுதண்ணி எடுத்துக்கணும். அந்த ஹாட் வாட்டர் எடுத்துக்கிட்டீங்கன்னாவே உங்களுக்கு வந்து அந்த ஹெட்ஏக் எல்லாமே நல்லாவே கண்ட்ரோல் ஆயிரும். அந்த மார்னிங் 7 to 9 பிரேக்ஃபாஸ்ட் எடுத்துடணும். பிஃபோர் 9 நீங்க என்ன வேணாலும் எடுத்துக்கலாம். பிரேக்ஃபாஸ்ட் ஸ்கிப் பண்ணாலும் உங்களுக்கு உடம்புக்கு பிரச்சனை தான் வரும். இல்ல ஃபைபர் இருக்க மாதிரி இப்ப மலச்சிக்கல் இருக்கு அப்படின்னு சொன்னா ஒரு கொய்யா பழமோ இல்ல ஃபைபர் இந்த இதுல நிறைய இருக்கும், அது நீங்க எடுத்துக்கிட்டா வந்து கான்ஸ்டிபேஷன் இருக்காது. மலச்சிக்கல் இருந்தாலும் தலைவலி வரும். இந்த மாதிரி தலைவலிக்கு நிறைய காரணங்கள்லாம் இருக்கு. வீக்லி ஒன்ஸ் வந்து இந்த ஆவி பிடிக்கிறதுனால உங்களுக்கு தலையில இருக்க அந்த சைனசைட்டிஸ் எல்லாமே குறைஞ்சிடும். இப்போ பாத்தீங்கன்னா சுஜோக் அக்குபங்க்சர்ல நம்மளோட கட்டை விரல், இந்த கட்டை விரல் தான் உங்களோட தலை. இப்ப என்ன பண்ணணும்னா இந்த இந்த கட்டை விரல்ல நல்லா இப்படி ப்ரெஷர் பண்ணிட்டே இருக்கணும். இந்த கட்டை விரல் எல்லாம் சில ரிங்ஸ் எல்லாம் கிடைக்கும். உங்களோட பெண்ணோட டிப்பு வச்சு கூட இது நீங்க எப்படி ப்ரெஷர் பண்ணிட்டே இருந்தீங்க அப்படின்னு சொன்னா உங்க தலைவலி நல்லாவே குறையும். ஓகே. இப்ப கான்ஸ்டிபேஷனால வர தலைவலிக்கான பாயிண்ட் நான் சொல்றேன். உங்களோட ஆள்காட்டி விரல், இண்டெக்ஸ் ஃபிங்கரோட இந்த கார்னர், இப்ப விரல் இந்த பக்கம் இருக்கு, இந்த பக்கம் இல்ல. ஸோ இந்த கார்னர்ல நீங்க ப்ரெஷர் பண்ணும்போது உங்களோட ஹெட்ஏக் குறையும். சரிதா? ஆள்காட்டி விரலோட அவுட்டர் கார்னர் இந்த இடத்துல நீங்க ஒரு பென்சிலோட டிப்பையோ பெண்ணையோ வச்சு ப்ரெஷர் பண்ணும் போது நல்லாவே உங்களுக்கு அந்த வலி குறையும். பிளஸ் உங்களோட மலச்சிக்கலும் சரியாகும். டெய்லி ஏர்லி மார்னிங் வந்து மோஷன் போகல அப்படின்னு சொன்னா இந்த இடத்துல நீங்க ப்ரெஷர் பண்ணிட்டே இருந்தீங்கன்னாவே கொஞ்சம் எஃபெக்ட் தெரியும். இப்போ இந்த ஆள்காட்டி விரலையும் தம்பையும் அப்படி சேர்த்து வைக்கும் போது இங்க கொஞ்சம் மசில் ஜாஸ்தியா தெரியும். இந்த பாயிண்ட் வந்து LI4 அப்படின்னு சொல்லுவோம். இந்த பாயிண்ட்ல நீங்க உங்களோட கட்டை விரலை வச்சு இப்படியும் மசாஜ் பண்ணலாம். அப்படி இல்லைன்னா ஜஸ்ட் இப்படி டேப் பண்ணலாம். இப்படி டேப் பண்ணலாம். இல்ல பர்டிகுலரா அந்த பாயிண்ட்ல வந்து இப்படி மசாஜ் பண்ணும்போது ரொம்ப அருமையான பாயிண்ட். இது வந்து அனால்ஜிசிக் பாயிண்ட்னு சொல்லுவோம். அதாவது வலி நிவாரண புள்ளி. வலி நிவாரணம் அப்படின்னா இந்த அலோபதியில எல்லாம் வந்து அனசீசியா கொடுக்குறாங்கல்ல, அந்த மாதிரி நம்ம உடம்புல தலையில இருந்து கால் வரைக்கும் என்ன வலியா இருந்தாலும் அதை வந்து எடுக்கக்கூடிய பாயிண்ட் இது. வித்தின் 2 to 3 minutes. ஏன்னா நீங்க நீடில் பண்ணீங்க, ட்ரீட்மெண்ட் பண்ணீங்கன்னா சீக்கிரமா ரிசல்ட் தெரியும். இது வந்து 5 minutes நீங்க ப்ரெஷர் பண்ணீங்கன்னாவே இந்த பெயின் குறையும். இந்த பாயிண்ட பொறுத்த வரைக்கும் உங்களோட தலை, மூக்கு, கோல்டு, பல்லு வலி, த்ரோட், தலையில இருந்து தொண்டை வரைக்கும் இருக்க எல்லா பிரச்சனையுமே இந்த ஒரு பாயிண்ட்ல சரியாகும். எதுக்கு பர்டிகுலரா சொல்ல வரேன்னா, கான்ஸ்டிபேஷன்னால வர தலைவலிக்கு இந்த பாயிண்ட், மலச்சிக்கல்னால தலைவலி இருக்கு, மோஷன் நீங்க நீங்க டெஸ்ட் பண்ணி பாத்தீங்கன்னு வச்சுங்களேன், சாப்பிட்டதுக்கு அப்புறமா எனக்கு வயிறு வலினால க்ளோட்டிங் இல்ல இன்டைஜஷனால வர தலைவலிக்கு வேற பாயிண்ட், மோஷன் போகாம தலைவலி வருது அப்படின்னு சொன்னா உங்களுக்கு இந்த பாயிண்ட நல்லாவே கேட்கும். பாருங்க, தெரியுது அந்த படத்துல. ஓகே. நெக்ஸ்ட் இந்த சிறுகுடல் பாதிப்பு பத்தி சொல்லிட்டு இருந்தேன். சாப்பிட்டுட்டு ஃபுல் மீல் சாப்பிட்டு ஆனா உங்களுக்கு உடம்பு ரொம்ப டயர்டா இருக்கு, நம்ம படுத்துதான் ஆகணும், சில பேர் உட்கார முடியாம போய் படுத்துருவாங்க. அப்படி படுத்தா அந்த ஃபுட் வந்து டைஜஸ்ட் ஆக முடியாம அப்படியே நெஞ்சிலேயே இருக்கும். அப்போ வந்து நம்ம சிறுகுடலோட இணை உறுப்பு ஹார்ட்னு சொல்லுவோம். சிறுகுடல் அதோட செரிமான தன்மை குறையும் போது அதோட கபில் ஆர்கனான இந்த ஹார்ட்டையும் கொஞ்சம் பாதிக்கும். அப்ப என்ன ஆகும்னா அந்த ஹார்ட் பீட் ரொம்ப எக்ஸஸ் ஆகும், படப்பட படப்படன்னு இருக்கும். நிறைய பேருக்கு இது உணர்ந்துருப்பீங்க. அது வாமிட் பண்ணாதான் சரியாகுமே தவிர. ஸோ இதுக்கான பாயிண்ட் என்னன்னா, இது சரி பண்ண ஒன்னும் வாமிட் பண்ணலாம், அப்படி இல்லைன்னா உங்களுக்கு இந்த படபடப்பு சரி பண்ணிட்டு சிறுகுடலை சரி பண்ற பாயிண்ட் வந்து உங்களோட சுண்டு விரலோட அவுட்டர் கார்னர்ல இருக்கு. உங்க சுண்டு விரலோட அவுட்டர் கார்னர் சரியா? இந்த பாயிண்ட்ல நீங்க ப்ரெஷர் பண்ணும்போது SI1 இந்த பாயிண்டோட நேம்,
இந்த பாயிண்ட்ஸை நீங்க நல்லா ப்ரெஷர் பண்ணிட்டே இருந்தீங்கன்னா சிறுகுடல் பாதிப்பு எப்பவுமே வராது. டெய்லி டெய்லி இந்த பாயிண்ட்ல நீங்க இல்லைங்க எனக்கு எப்ப சாப்பிட்டாலும் இப்படிதான் நெஞ்செரிச்சலா இருக்கு, டைஜஸ்ட் ஆகாம வாமிட் வர மாதிரி இருக்கு, செரிக்க மாட்டேங்குது அப்படின்னா இந்த பாயிண்ட்ல நீங்க ப்ரெஷர் பண்ணலாம். இது ஒரு நல்ல எஃபெக்டிவா இருக்கும். இன்னொன்னு, இந்த 9 டைப் ஆஃப் ஹெட்ஏக்ஸ் ஒரே பாயிண்ட்ல போகும். அந்த பாயிண்ட் நான் லாஸ்டா சொல்லிக்கிறேன். ஓவர் திங்கிங், அதிகமா யோசிக்கிறதுனால ஒரு தலைவலி வரும். ரொம்ப யோசிச்சுட்டே இருந்தா ஏதாவது ஒரு டென்ஷன் இருக்கும், திரும்ப 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 அதையே, ஏன்னா அது எண்ணங்களை நம்மளால மாத்த முடியாது. இப்ப நம்ம யோசிக்க கூடாது அப்படின்னு ஒரு விஷயம் நினைச்சா நிச்சயமா அந்த யோசனையில இருந்து நம்மளால வெளியில வரவே முடியாது. திரும்ப திரும்ப நம்ம அதே யோசிச்சுட்டு இருப்போம். ஒரு விஷயம் நடந்துருச்சுன்னா ஒண்ணு நம்ம யார்கிட்டயாவது ஷேர் பண்ணலாம். அப்படி நம்ம ஷேர் பண்றதுக்கும் ஆள் இல்ல அப்படின்னா நீங்க டைரி எழுதலாம். இப்ப நீங்க ஷேர் பண்றவங்க வந்து ஒரு நல்ல ஃப்ரெண்டா இருந்தாங்க, வெளியில விஷயம் போகாதுன்னா அது ஓகே. இப்ப வீட்டுக்குள்ள ஒரு பிரச்சனை இருக்கு, வீட்டை விட்டு நம்ம வெளியில வர முடியல அப்படின்னும் போது அந்த திங்கிங் இருந்துட்டே தான் இருக்கும். ஸோ அந்த தாட்ஸை கம்மி பண்ற பாயிண்ட் இப்ப நான் சொல்ல போறேன். இதுக்கு தாட்ஸ் எல்லாம் கம்மி பண்ண முடியுமா அப்படின்னா நிச்சயமா முடியும். நீங்க நீங்க கவுன்சிலிங் போனாலும் எந்த ஒரு தெரப்பி போனாலும் உங்களுக்கு என்ன சொல்லுவாங்கன்னா நீங்க கொஞ்சம் மைண்ட் டைவர்ட் பண்ணுங்க, மெடிடேஷன் பண்ணுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா மெடிடேஷன் பண்ணாலும் நீங்க கண்ணை மூடிட்டு உட்காந்தா திரும்பியும் அந்த ஒரு விஷயம் தான் உங்க கண்ணுக்கு முன்னாடி வரும். ஓகே. இப்ப சில பேர் என்ன அவனுக்கு பித்தம் தலைக்கேறிச்சா, ரொம்ப ஓவரா பேசிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லுவாங்க. அது என்ன பித்தம் தலைக்கேறது? நம்ம அதிகமா யோசிச்சாலும் நம்மளோட பித்த நீர் சுரப்பு அதிகமா இருக்கும், பைல் செக்ரேஷன் சொல்லுவோம். இந்த பித்த நீர் சுரப்பு குறைக்கிறதுக்கும் நம்ம யோசிக்காம இருக்கிறதுக்கும் ஒரு பாயிண்ட் இருக்கு. இப்ப நீங்க சரியான தூக்கம் இல்லை அப்படின்னு சொன்னாலும் நெக்ஸ்ட் டே பாத்தீங்கன்னா நீங்க பிரசன்ட்ல அந்த இடத்துல இருப்பீங்க, பட் எதுவுமே உங்க மைண்டுக்குள்ள போகாது. இந்த மாதிரி ஒரு விஷயத்துக்கும் நமக்கு அருமையான பாயிண்ட் ஒண்ணு இருக்கு. நம்மளோட காலோட இது மெட்டி விரல், இது மெட்டி விரல், அது பக்கத்து விரல், சுண்டு விரலுக்கு முன்னாடி இருக்க விரலோட அவுட்டர் கார்னர். இந்த பாயிண்ட்ல நீங்க ப்ரெஷர் பண்ணும்போது உங்க பித்தம், பித்த நீர் இல்ல பித்தப்பை கல் இருந்தாலும் கரையும். இந்த பாயிண்ட்டையும் ப்ரெஷர் பண்ணலாம். இல்ல அதுக்கு கீழே இந்த ரெண்டு மசிலும் ஜாயின் ஆகுற இடத்துல இருக்க பாயிண்ட் GB43, இந்த இந்த பாயிண்ட்லயும் நீங்க வந்து ப்ரெஷர் பண்ணலாம். இப்போ ப்ரெஷர் பண்ணிக்கிட்டே எவ்வளவு நேரம் இருக்குது அப்படின்ற கொஸ்டின் ஒண்ணு இருக்கும். நீங்க ரொம்ப நேரம் ப்ரெஷர் பண்ண முடியலனாலும் என்ன பண்ணலாம்னா ஒரே ஒரு மிளகு இல்ல 2-3 மிளகு எடுத்து பர்டிகுலரா அந்த நெயில் கார்னர்ல வச்சுட்டு, சாரி நெயில் கார்னர்ல ஒரே ஒரு பேப்பர் போட்டோம், நீங்க வந்து ஒரு சர்ஜிக்கல் டேப்பை வச்சு ஃபிக்ஸ் பண்ணிட்டீங்கன்னா அந்த தாட்ஸ் நல்லா குறைஞ்சு உங்களுக்கு வந்து மைண்ட் கொஞ்சம் பீஸ்ஃபுல்லா இருக்கும். இன்னொன்னு, இந்த GB43 இந்த பாயிண்ட்ல என்ன பண்ணும், 2-3 மிளகு வச்சு நீங்க ஸ்டிக் பண்ணிட்டீங்க அப்படின்னு சொன்னா இது எதுக்கு யூஸ் ஆகும்னா, சாப்பிடும் போது சாப்பிட்ட உடனே எனக்கு நெஞ்செரிச்சலா இருக்கு, மேலையும் கீழையும் இருக்க மாதிரி இருக்கு, வாமிட் வரவும் மாட்டேங்குது, ஒரு மாதிரி புளிச்ச ஏப்பமா வருது அப்படின்னா பித்தநீர் சுரப்பு அதிகமாயிட்டு இருக்கு. இந்த பாயிண்ட்ல நீங்க ப்ரெஷர் பண்ணும்போது அந்த பித்தநீர் சுரப்பு குறையும். அதோட பித்தப்பையில கல் இருந்தாலும் உங்களோட செரிமானத்தை சரி பண்ற ஒரு அற்புதமான பாயிண்ட் இது. ஏன் பித்தப்பையில கல் வருது அப்படின்னா, நான் காலையில சாப்பிடவே மாட்டேன், நான் டயட்ல இருக்கேன், மார்னிங் சாப்பிடல அப்படின்னு சொன்னா உங்களோட லிவர்ல 1000 ml பித்த நீர் சுரந்துரும். லிவர்ன்றது பெரிய ஆர்கன், ஆனா கால் பிளாடர் ரொம்ப சின்ன உறுப்பு. இது கால் பிளாடர்ல எவ்வளவு ஸ்டோர் பண்ண முடியும்னா 30 ml தான் ஸ்டோர் பண்ண முடியும். அப்போ லிவர்ல ஒவ்வொரு நாளும் 1000 ml சுரக்கும் போது நீங்க நீங்க என்ன ஃபுட்டு சாப்பிடுறீங்களோ உங்க வயிறுல இருந்து சிறுகுடலுக்கு ஒரு 14 கிராம்ஸ் ஃபுட்டு போகும்போது ஒரு டிராப் பைல் ஜூஸ் வரும். இது உங்களோட கொழுப்பு உணவை செரிமானம் பண்றதுக்கு. நீங்க சாப்பாடு சாப்பிடல, காலையில எம்டி ஸ்டொமக்கா இருக்கீங்கன்னா இந்த பித்த நீர் என்ன பண்ணும், இந்த கால் பிளாடர்லயே அப்படியே ஸ்டோர் ஆகி சாலிடா மாறும். இதுதான் பித்தப்பை கல். சரிங்களா? இந்த பித்தப்பை கல்லு இப்படியே இது வந்து இப்போ யூரினரி பிளாடர்ல கல் வந்துச்சுன்னா கரைஞ்சிரும், பட் பித்தப்பையில கல் வந்துச்சுன்னா நிச்சயமா கரைக்க முடியாது, கொஞ்சம் கஷ்டம் தான். இந்த பாயிண்ட் நீங்க ப்ரெஷர் பண்ணும்போது அந்த பித்தப்பையில கல்லு சேராம
பார்த்துக்க முடியும். உங்களோட ஃபுட் டைமிங் கரெக்டா நீங்க சாப்பிட்டுக்கிட்டே இருந்தீங்க அப்படின்னு சொன்னா இந்த பித்த நீர் வந்து சரிவர வந்துகிட்டே இருக்கும். அது சேரும் போதுதான் உங்களுக்கு வந்து அந்த தலைவலிங்கிறது ஆரம்பிக்கும். இங்க கேல்பிளாடர் ஸ்டோன் இருக்கு, ஆஹ் இந்த செரிமானத்தினால வர தலைவலி நீங்க பாத்தீங்கன்னா மைக்ரேன் இந்த பக்கம் வரும், இந்த பக்கமும் இந்த சைடும் வரும். அது வந்து உங்களுக்கு ஒரு சுத்திய வச்சு அடிக்கிற மாதிரி இருக்கும் அந்த வலி. ஒவ்வொரு செகண்டுமே ஈச் அண்ட் எவ்ரி செகண்ட் பாத்தீங்கன்னா ஒரு சுத்திய வச்சு அடிக்கிற மாதிரி வலி இருந்துகிட்டே இருக்கும். அது பின்மண்டையில வரும், தூங்க முடியாது. நீங்க பாத்தீங்கன்னா ஒரு ஏர்லி மார்னிங் அந்த 1 o'clock 2 o'clock தான் அந்த பெயின் வரும். ஏன்னா அந்த உறுப்பு பாதிக்கப்படுற நேரம் அப்படிதான். அந்த மிட் நைட்ல உங்களுக்கு வலி வந்துச்சுன்னா ஆஹ் அது போகாது. நீங்க சில பேஷண்ட்ஸ் வருவாங்க, மேடம் நான் அந்த மாதிரி டேப்லெட் சாப்பிட்டேன், டோலோ வச்சுக்கிட்டேன், அதுல கால்பால் போட்டேன் அப்படின்னு. இந்த டேப்லெட் போட்டுமே அவங்களுக்கு திரும்ப வலி குறையல, திரும்ப ஒரு 2 hours கழிச்சு இன்னொரு டேப்லெட் போட்டேன். அப்ப ஏன் அந்த டேப்லெட் அங்க வேலை செய்யல? ஏற்கனவே ஒரு டேப்லெட் போட்டா அது வலி, அவங்க என்ன நினைக்கிறாங்க, ஓகே நமக்கு வலி சரியாயிடுச்சு, அந்த பிரச்சனை சரியாயிடுச்சுன்னு நினைக்கிறாங்க. நிச்சயமா அது கிடையவே கிடையாது. ஏன்னா அந்த பெயின் இருக்கிற இடத்துல அந்த பர்டிகுலர் நர்வ் வந்து மரத்து போற செய்யறதுக்கு தான் அந்த டேப்லெட்டோட வேலையே. எல்லா தலைவலிக்கும் ஒரே மாத்திரை அப்படிங்கிறது வந்து அது ஏத்துக்க முடியாத ஒரு விஷயம் தான். ஏன்னா உங்களுக்கு அதுக்கான தீர்வு அது கிடையாது. உங்களுக்கு அந்த டைம்ல வலி ஜாஸ்தியா இருக்கா, அந்த டேப்லெட் போட்டா நான் வந்து ஓகே நான் நல்லா இருக்கேன், நான் ஒர்க்கும் பண்ண முடியுது அப்படின்னு அந்த டைம்ல நீங்க வந்து அதை சரி பண்ண பாக்குறீங்க. பட் அதுக்கான தீர்வு அது கிடையாது. அது என்னன்னு பார்த்து நம்ம குணப்படுத்தணும். இப்ப இந்த கேல்பிளாடர் இஷ்யூனால, நெஞ்செரிச்சல்னால அந்த மைக்ரேன் வந்துச்சு, தலைவலி வந்துச்சு அப்படின்னு சொன்னா நீங்க இந்த பாயிண்ட் யூஸ் பண்ணலாம். அதுக்கப்புறம் தலைபாரம். தலைக்கு குளிச்சுட்டு டெய்லி நம்ம தலை குளிச்சுட்டு அது ரெகுலரா நம்ம குளிக்கும் போது தெரியாது, டெய்லி தலை குளிக்கும் போது கொஞ்ச நாள் கழிச்சு பாத்தீங்கன்னா அதுக்கப்புறம் கீழே குளிஞ்சா தலைவலிக்கும், தலைக்கு மார்னிங் குளிச்சீங்கன்னா ஈவினிங் வலி வந்துடும். ஏன்னா சைனஸ் அப்படியே உள்ளுக்குள்ள ஃபார்ம் ஆயிட்டே இருக்கு அப்படின்னு அர்த்தம். அதுக்கு நம்ம தலைக்கு பின்னாடி இருக்க இந்த பாயிண்ட்ல நீங்க ப்ரெஷர் பண்ணணும். தெரியுதா? நீங்க அந்த காதுக்கு பின்னாடி இப்படி கை வச்சீங்கன்னா இங்க ஒரு பள்ளம் ஒண்ணு இருக்கும். இந்த பக்கமும் அதே மாதிரி காதுக்கு பின்னாடியும் இந்த கழுத்தும் சேர்ற இடத்துல ஒரு பள்ளம் ஒண்ணு இருக்கும். இந்த பள்ளத்துல இப்போ ஆப்போசிட்ல யாராவது இருக்காங்க அப்படின்னு சொன்னா அவங்களோட கழுத்துக்கு இப்படி பிடிச்சீங்கன்னா இந்த பக்கம் இந்த தம்ல ஒரு ஒரு பள்ளம் வரும், இண்டெக்ஸ் ஃபிங்கர்ல ஒரு பள்ளம் வரும். ஜஸ்ட் ஜென்டல் மசாஜ் தான் கொடுக்கணும், ரொம்ப அழுத்தக்கூடாது அந்த இடத்துல. ஏன்னா சில டேஞ்சரஸ் பாயிண்ட்ஸ் எல்லாம் இருக்கு. லைட்டா நீங்க மசாஜ் பண்ணணும். ஓகே, இப்ப இந்த பாயிண்ட்ல நீங்க மசாஜ் பண்ணும்போது அவங்களுக்கு தலைவலியா இல்ல தலைபாரமானு சொல்ல தெரியலனாலும் வித்தின் 3 to 4 secondsல அவங்களுக்கு அந்த தலைபாரம் சுத்தமா போயிடும். தலைபாரத்துக்கு ஒரு அற்புதமான ஒரு பாயிண்ட் இது. ஏன்னா சைனஸ் வந்து ஃபார்ம் ஆகுதுல, அது வந்து நல்லாவே குறைஞ்சிரும். உங்களுக்கு அந்த நீர் வந்து இறங்கும். ஆனா ரெகுலரா இந்த பாயிண்ட் பண்ணணுமா அப்படின்னா செய்யக்கூடாது. எப்பயாவது தேவைன்னா நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் நீங்க ஆவி பிடிக்கிறது மூலமா அந்த இது சைனஸ் ஏன் வருது. இப்போ வந்து ஆஸ்துமா அப்படின்றது ஒரே ஒரு வார்த்தையில சொல்லலாம். ஆஸ்துமாக்கு எத்தனை ஸ்டேஜ் இருக்குது? ஆரம்பத்துல டஸ்ட் அலர்ஜி. டஸ்ட் அலர்ஜினா அந்த பெப்பர் நீங்க ஏதோ மிளகா பொடியோ ஏதோ ஓப்பன் பண்ணும் போது அந்த தூசி பட்டு நமக்கு தும்மல் வரும். வீடு கிளீன் பண்ணும் போது தும்மல் வரும் ஃபர்ஸ்ட். செகண்ட் ஒன் பாத்தீங்கன்னா ரன்னிங் நோஸ். அதுக்கப்புறம் தொடர்ந்து தும்மல், கண்டினியூஸா இருமல் இல்ல தும்மல் வந்துகிட்டே இருக்கும். அதுக்கப்புறம் பிரீதிங் இஷ்யூ. பிரீதிங் இஷ்யூனா அப்படி ஒரு மாதிரி பெரிய மூச்சு ஒண்ணு வந்துட்டு இருக்கும். அதுக்கப்புறம் வீசிங். ரொம்ப நாள்பட்ட நோயா இருந்தாதான் ஆஸ்துமா. இது எல்லாமே வராம தடுக்கிறதுக்கு எந்த ஒரு அற்புதமான புள்ளி இருக்கு. இது ரெகுலரா நீங்க வந்து ப்ரெஷர் பண்ணீங்க அப்படின்னு சொல்லும் போது நிச்சயமா அவங்களோட தலைபாரம் குறைஞ்சிடும். தலைபாரத்தினால வர தலைவலி. சில பேர் இப்ப பனிக்காலம் ஆரம்பிச்சிச்சு, நம்ம வண்டியில போய்கிட்டே இருக்கோம், காதுல காட்டன் வைக்காம போவோம். நீங்க வேணா டிரைவ் பண்ணி பாருங்களேன், ஒரு 1/2 hour சில்லுன்னு நீங்க வண்டி ஓடி போனீங்கன்னா காது வழியா காத்து போயிட்டு பின்மண்டை வலிக்க ஆரம்பிச்சிடும். இதுதான் சைனஸ். காதுல சில்லுன்னு காத்து போனாலும் உங்களுக்கு இந்த பிரச்சனை வரும். ஸோ இத வந்து இந்த ஒரு பாயிண்ட்னால சரி பண்ண முடியும். அதுக்கப்புறம்
நம்மளோட நம்மளோட கை ரிஸ்ட் ஏரியால இருந்து 1.5 இன்ச் மேல 2 இன்ச் மேல இது நம்ம ரிஸ்ட். அதுல இருந்து 1.5 இன்ச் மேல ஒரு பாயிண்ட் இருக்கு. இந்த பாயிண்ட்ல நீங்க மசாஜ் பண்ணும்போது எப்பேற்பட்ட ஒரு மைக்ரேனா இருந்தாலும் இந்த பாயிண்ட்ல சரியாயிடும். ஒத்த தலைவலிக்கு வந்து பல வருஷம் வந்து டேப்லெட் எடுத்திருப்பாங்க சில பேர். இந்த மாதிரி தலைவலிக்கு இந்த பர்டிகுலர் பாயிண்ட் ஒத்த தலைவலிங்கிறது உங்களோட டென்ஷன் ஹெட்டேக், டென்ஷன்னால வர்ற தலைவலிக்கு வந்து இந்த பாயிண்ட் நல்லாவே வேலை செய்யும். பிளஸ் நீங்க என்ன ஒரு விஷயம்னா எந்த தலைவலிக்கு என்ன அப்படிங்கிறது கண்டுபிடிக்கிறது தான் உங்களுக்கு. நிறைய சிஸ்டம் பார்க்கறதுனாலையும் புக்ஸ் பார்த்து படிக்கிறதுனாலையும் விஷன் ப்ராப்ளம்னாலையும் தலைவலி வரும். இந்த தலைவலிக்கு வந்து வெர்டிகல் ஹெட்டேக்னா செங்குத்து தலைவலி, உச்சி மண்டையில வலிக்கும். அடுத்தது டெம்பரல் ஹெட்டேக், நெத்தி பொட்டு தலைவலி, இந்த இடத்துல வலிக்கும். இந்த வலிக்கான காரணம் என்ன அப்படின்னா உங்களோட கோபம். நீங்க ரொம்ப யோசிக்கிறதுனாலையும் கோபப்படுறதுனாலையும் தான் டென்ஷன் ஹெட்டேக் வரும். அது வந்துச்சுன்னா இந்த 2 இடத்துல வரும். இது வந்து போக்குறது கொஞ்சம் கஷ்டம்தான். அது இந்த கால்ல நான் சொன்ன பாயிண்ட்ல நீங்க ப்ரெஷர் பண்ணா சரியாகும். இப்ப இந்த மாதிரி எங்கேயே வலிக்குதுன்னே தெரியல, எனக்கு தலை ஃபுல்லா வலிக்குது, ஹேமரை வச்சு அடிக்கிற மாதிரி இருக்கு அப்படின்னு சொன்னா நீங்க என்ன பண்றீங்க, இந்த 2 இடத்துல ஜஸ்ட் அப்படியே ஒரு ப்ரெஷர், ஒரு மசாஜ். அதுக்கப்புறம் இந்த விரலை உங்களோட நெத்தி புருவத்துல வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் உச்சந்தலையில இந்த 4 பாயிண்டையும் ஒரே டைம்ல முடிஞ்சா அழுத்தம் கொடுக்கணும். தெரியுதா? நெத்தி புருவம், உச்சந்தலை, நெத்தி பொட்டு, இந்த 2 பக்கமும் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் இந்த சக்கராலையும் உங்களோட துரியன் இதுலயும் வந்து நீங்க ப்ரெஷர் பண்ணும்போது அந்த பெயின் நல்லாவே குறைய ஆரம்பிச்சிடும். சைனஸ்னால வர தலைவலிக்கு கண்ணுக்கு கீழே இந்த பாயிண்ட், இதுல இந்த இடத்துல ப்ரெஸ் பண்ணும் போதே உங்களுக்கு ஒரு பெயின் தெரியும். நம்மளால குனிய முடியாது, அப்படியே ரன்னிங் நோஸ் இருக்க மாதிரியே இருக்கும், கோல்டு அதிகமா இருக்கும். இந்த இடத்துல வந்து ஜஸ்ட் இப்படி டெய்லி நீங்க கண்ணை சுத்தி இப்படி மசாஜ் பண்ணிட்டே இருந்தாவே இது நல்லாவே குறைஞ்சிடும். ஸ்டொமக் அப்செட், வயிறு வலியினால வர ஒரு தலைவலி, செரிக்காம எனக்கு ஒரு மாதிரி வாமிட்டிங் சென்சேஷன் வந்துட்டே இருக்கு, செரிக்கல அப்படின்னா இந்த ST8 பாத்தீங்கன்னா இந்த கார்னர்ல வரும், இந்த இடம் வரும். வயிறு பிரச்சனைனால வர தலைவலிக்கு இந்த ST8 இந்த பாயிண்ட்ல 2 பக்கமும் அப்படியே நல்லா மசாஜ் பண்ணீங்கன்னா அது போகும். டென்ஷன் ஹெட், ஐ டிசார்டர்னால, விஷன் ப்ராப்ளம்னால வர ஹெட்ஏக்கு இந்த புருவத்துல இருந்து ஒரு 1/2 இன்ச் மேல இந்த பக்கமும் இந்த பக்கம் பாத்தீங்கன்னா இதுல GB14 அப்படின்னு எழுதிருக்கு பாருங்க. இந்த பாயிண்ட்ல நீங்க ப்ரெஷர் பண்ணும்போது விஷன்னால வர தலைவலி சரியாகும். அப்புறம் நம்மளோட நெத்தி பொட்டு, இந்த புருவம், இந்த இடத்துல நீங்க ப்ரெஷர் பண்ணீங்கன்னா உங்களோட இந்த சக்கரா ஓப்பன் ஆகும். சுகர் பேஷண்ட்ஸ்க்கு டயபிட்டிஸ் லெவல் குறையும். அதுக்கப்புறம் நல்லா மெமரி பவர் இம்ப்ரூவ் ஆகும். இந்த ஞாபக சக்தி அதிகரிக்கக்கூடிய ஒரு அற்புதமான புள்ளி நம்மளோட இந்த. ஓகே, ஸோ கண் பார்வையினால சில பேருக்கு எப்படின்னா அந்த புருவம் வலிக்கும், இந்த ஐப்ரோஸ்ல எனக்கு இங்கதான் வலிக்குது அப்படின்னு சொல்லி இப்படி காமிப்பாங்க. இந்த இடத்துல நல்ல மசாஜ், என் தலையை பொறுத்த வரைக்கும் நீ எந்த இடத்துல மசாஜ் பண்ணாலுமே ஓகே தான், டேஞ்சரஸ் பாயிண்ட்ஸ்னு எதுவும் இல்லை. நீங்க கண்ணு கிட்ட இங்கெல்லாம் பண்ணக்கூடாது. இப்போ தலைவலி அப்படின்னா நம்ம என்ன பண்ணுவோம், தைலம் யூஸ் பண்ணுவோம். நீங்க தைலமே இல்லாம கூட நீங்க எங்க தலைவலி இருக்கோ அந்த இடத்துல ஜஸ்ட் ஒரு மசாஜ், இங்க இருக்கா இந்த இடத்துல கழுத்துக்கு பின்னாடி, இது வந்து சைனஸ் ஹெட்ஏக் வந்து இந்த இடத்துல நல்லா இப்படி ப்ரெஷர் பண்ணும்போது தைலமே இல்லாம நீங்க தேய்க்கும் போது கூட இந்த பாயிண்ட்ஸ் எல்லாமே ஸ்டிமுலேட் ஆகி உங்களுக்கு வந்து நல்லா தலைவலி குறைஞ்சிடும். உங்களோட ஃபுட்ல வந்து கொஞ்சம் கரெக்டா மாத்திட்டீங்க, நீங்க வந்து ஈஸி டைஜஸ்டபிள் ஃபுட் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னு சொன்னா
வயிறு செரிமானம் சரியாகும். கரெக்டா டைஜஸ்ட் ஆயிடுச்சுனாவே உங்களுக்கு அந்த தலைவலிங்கிறது வராது. இன்னொன்னு, சில பேர் பேசிட்டே இருப்பாங்க, ஒரே இடத்த இப்படியே திரும்பி பார்த்து நம்ம எப்படி தலையாட்டி கேட்டுக்கிட்டே இருந்தோம் அப்படின்னு சொன்னாலும் அந்த கழுத்து நரம்பு பாதிக்கப்பட்டு அதனாலும் தலைவலி வரும். சில பேருக்கு மயக்கம் கூட வரும், வச்சிகோ அப்படின்னு சொல்லுவோம். கழுத்து எலும்பு தேய்மானம் இருந்தாலும் அந்த தலைக்கு போற ரத்த ஓட்டம் தடைப்பட்டு உங்களுக்கு அந்த வெர்டிகோ வரதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. ஸோ இந்த வெர்டிகோ வராம தடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான புள்ளி லாஸ்ட் வீடியோல நான் சொல்லியிருப்பேன். நம்மளோட ரிஸ்க்ல இருந்து 2 இன்ச் மேல P6ன்னு ஒரு பாயிண்ட் சொல்லியிருப்பேன் லாஸ்ட். சரிதா? நம்மளோட கையோட இந்த ரெஸ்ட் ஏரியால இருந்து 2 இன்ச் மேல கரெக்டா பெரிகார்டியம் 6. இந்த பாயிண்ட் என்ன பண்ணணும்னா வாமிட்டிங் கண்ட்ரோல் பண்ணும். இப்ப பஸ்ல போயிட்டு இருக்கோம், எனக்கு வாமிட் வர மாதிரி இருக்கு, எனக்கு கார்ல டிராவல் பண்ணா ஒத்துக்காது அப்படின்னா இந்த பர்டிகுலர் பாயிண்ட்ல நீங்க ஜஸ்ட் இப்படி கையை வச்சு இப்படி ப்ரெஷர் பண்ணிக்கிட்டே இருக்கும் போதும் உங்களுக்கு வந்து அந்த வாமிட் கண்ட்ரோல் ஆகும். இது வாமிட்டுக்கு மட்டும்தான் அப்படின்ற மாதிரி எல்லாம் கிடையாது. இந்த பர்டிகுலர் பாயிண்ட் ரொம்ப எக்ஸலண்டா வேலை செய்யும். எதுக்குன்னா நம்ம உள் உறுப்புகள் எல்லாத்துக்குமே சில பேர் சொல்லுவாங்க, எனக்கு ஏதோ பண்ணுது, அன்ஈஸியா இருக்கு, என்னன்னு சொல்ல தெரியல அப்படின்னா நம்ம எதுவுமே பண்ண முடியாது. இப்ப குழந்தை கூட என்னமோ பண்ணுது, ஒரு மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லும். அப்படி சொல்லும் போது பாப்பாவுக்கு வந்து நமக்கு மூச்சு வாங்குதா, இல்ல வயிறு வலிக்குதா, பயமா, சொல்ல தெரியாது. ஸோ இந்த மாதிரி நேரத்துல நீங்க இந்த பாயிண்ட்ல வந்து ஜஸ்ட் ஒரு கையை வச்சு நீங்க ஒரு கட்டவிரல் வச்சுட்டு இல்ல பென்சிலோ இல்ல பெப்பர் வச்சு கூட நீங்க ஸ்டிச் பண்ணலாம். இதுல நீங்க மசாஜ் பண்ணும்போது வித்தின் 2 மினிட்ஸ் கூட தேவையில்லை. நீங்க மசாஜ் பண்ணும்போது அந்த வாமிட்டிங் கண்ட்ரோல் ஆயிடும். வாமிட்டிங் மட்டும் கண்ட்ரோல் ஆகாது, அந்த ஃபுட் வந்து டைஜஸ்ட் ஆகுறதுக்கான பவர் வந்து இந்த பெரிகார்டியம் 6 கொடுத்துரும் உங்களுக்கு. இப்ப பாத்தீங்கன்னா லங் டிசார்டர், மூச்சு விட சிரமமா இருக்கு, மூச்சு வாங்குது, படபடப்பா இருக்கு, பயமா இருக்கு, உடம்பெல்லாம் வேர்க்குது, மயக்கமா இருக்கு, இந்த 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 பாயிண்ட் என்ன பண்ணும்னா பிரெயினுக்கு போற ரத்த ஓட்டத்தை சீராக்கி கொடுக்கும். அது மட்டும் இல்லாம கழுத்து எலும்பு தேய்மானம், அதுக்கப்புறம் உங்களோட கொலஸ்ட்ரால் லெவல் வந்து கம்மி பண்ற ஒரு அற்புதமான பாயிண்ட். ஹை பிபி, லோ பிபி ரெண்டுமே வந்து ஸ்டேபிள் பண்ற பாயிண்ட் இது. சில பேருக்கு ஹை பிபியா இருக்கு அப்படின்னு சொன்னா நெஞ்சு படபடப்பு அதிகமா இருக்கும், அது என்ன பண்றதுன்னே தெரியாது, என்னதான் மைண்ட் டைவர்ட் பண்ணாலும் உங்களுக்கு அந்த படபடப்பு ஜாஸ்தியா இருக்கும். ஸோ இதை வந்து சரி பண்ற பாயிண்ட் ஜஸ்ட் இந்த இடம் இருக்குல்ல, உங்களோட கையை லேசா மடக்கி இந்த இடத்துல ஒரு மசாஜ் இப்படி பிடிச்சிட்டீங்கன்னா வித்தின் 1 மினிட் வந்து உங்களுக்கு அந்த பிபி ஸ்டேபிள் ஆகும். என்னன்னா ஹை பிபி லோ ஆயிடாது, லோவா இருக்கிறது ஹை ஆகாது, ஸ்டேபிள் பண்ற பாயிண்ட் ரெகுலேட் பண்றோம். அந்த 120/80 வந்து அந்த இது கொண்டு வந்து வச்சுருக்கோம். ஐ டிஸார்டர், கண் பார்வை குறைபாடுனாலையும் உங்களுக்கு வந்து ஹெட்ஏக் வரும். இப்போ நம்ம ஒரு சிஸ்டம் பார்த்துட்டே இருக்கோம்னா கண் அப்படியே சுருக்கி பார்க்கறது, நம்ம விஷன் டெஸ்ட் பண்ணிருக்க மாட்டோம். இப்போ மொபைலோ இல்ல லேப்டாப்போ பாத்தீங்கன்னா உங்க டியூப்லைட் எந்த அளவுக்கு நீங்க உத்து பார்த்தா ஒரு ஐ ஸ்ட்ரெயின் ஆகுமோ அதே மாதிரிதான் உங்க மொபைலோ இல்ல லேப்டாப்போ. இந்த மாதிரி விஷன் ப்ராப்ளம்னால வர தலைவலிக்கு லிவர் 1, இந்த கட்ட விரலோட அவுட்டர் கார்னர், இந்த நெயில் இருக்க பக்கத்துல நீங்க வந்து சரிதா, இந்த பாயிண்ட் கண் பார்வை குறைபாடுனால இருக்க தலைவலி, அது நல்லாவே கேட்கும், மயக்கம் சரியாகும் இந்த ஒரு பாயிண்ட்ல. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி எக்ஸசிவ் தாட்ஸ், இன்னொன்னு ஃபேட்டி லிவர் இருந்தாலும் இந்த பாயிண்ட் வந்து நல்லா எக்ஸலண்டா வேலை செய்யும். சில பேருக்கு தெரியாது வெளியில, எனக்கு இன்டைஜஷனா இருக்கு, நெஞ்செரிச்சலா இருக்கு அப்படின்னு சொன்னா லிவர்ல கொழுப்பு படிவம் இருந்தாலும் உங்களுக்கு செரிக்காது. செரிமானம் இல்லைன்னா இந்த ஒரு சைடு தலைவலி வரும். இந்த ஒன் சைடு ஹெட் ஏக் வந்துச்சுன்னாவே உங்களுக்கு வந்து கேல் பிளாடர் தான் அர்த்தம். இந்த ஒரு சைடு வந்தா கேல் பிளாடர். உச்சியில வலிக்குதுன்னா எக்ஸஸ் தாட்ஸ், ரொம்ப யோசிக்கிறதுனால இந்த உச்சந்தலை வலிக்கும். பின்தலை வலிக்குது அப்படின்னு சொன்னா தலைபாரம் ஹெவினஸ், இந்த சைனஸ்னால காதுல காத்து போறதுனால வரும். இன்னொன்னு பல்லு புடுங்கிட்டு வந்துட்டு எனக்கு பல்லு எடுத்தேன், ரூட் கேனல் பண்ணேன், அதுல இருந்து தலைவலி வருது அப்படின்னு சொன்னா
அதுக்கும் ஒரு அற்புதமான ரெமெடி நம்ம கிட்ட இருக்கு. பல்ல இதோட நரம்பெல்லாம் சேர்ந்து ஸ்டொமக் ஸ்டொமக்கோட சேனலோட கவர் ஆகுது. இப்ப நீங்க பல்லு வலிக்குது எடுத்துட்டீங்க அப்படின்னு சொன்னா நம்மளோட இங்க சொன்னல இந்த LI4 இந்த பாயிண்ட் உங்களோட பல்லு வலியும் தலைவலியும் சேர்த்து சரி பண்ற பாயிண்ட். அதுக்கப்புறம் உங்களோட அடி வயிறுல இருந்து பாதம் வரைக்கும் தலையில இருந்து அடி வயிறு வரைக்கும் இருக்க வலிக்கு இந்த பாயிண்ட். என்ன வலியா இருந்தாலுமே இது ப்ரெஷர் பண்ணும்போது உங்களுக்கு வலி குறைஞ்சிடும். அடி வயிறுல இருந்து பாதம் வரைக்கும் இருக்க ஒரு வலி. இப்போ பீரியட்ஸ் பெயினா இருந்தாலும் சரி, கிராம்ப், வயிறு சுத்தி 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 வலிக்குது, லூஸ் மோஷன் ஆயிட்டே வலிக்குது, கான்ஸ்டிபேஷன், வயிறு இறுக்கமா இருக்கு அப்படின்னும் போது ST44 அந்த நெட்டி விரலும் அது பக்கத்து விரலும் சேர்ற இடத்துல ஒரு மசில் இருக்கும். அந்த இடத்துல நீங்க ஜஸ்ட் ஒரு கட்டை விரல வச்சு இல்ல பெண்ணை வச்சோ நீங்க அப்படியே மசாஜ் பண்ணிட்டே இருந்தீங்க அப்படின்னு சொன்னா உங்களோட வயிறு சம்பந்தமான வலிகள் பிளஸ் இதுவுமே பல் வலிக்கு நல்லாவே கேட்கும். இந்த ஒரு பாயிண்ட் இதுவும் அனாலிசிக் பாயிண்ட்னு சொல்லுவோம், வலி நிவாரண புள்ளி. அதாவது அனஸ்தீசியா கொடுக்கறதுக்கு இப்ப ஃபாரின்லாம் பாத்தீங்கன்னா சர்ஜரி பண்ணும்போது அனஸ்தீசியா கொடுக்காம சில அக்குபங்க்சர் புள்ளிகள்ல ஸ்டிமுலேட் பண்ணிக்கிட்டே அவங்க வந்து சர்ஜரி பண்ணியிருக்காங்க அனஸ்தீசியா கொடுக்காம. ஏன்னா மயக்கம், ஏன்னா இது வந்து ஒரு வலி நிவாரண புள்ளி. உடம்புல எங்க வலி இருந்தாலும் எடுக்கிறதுக்கு இந்த 2 பாயிண்ட் இருக்கு. ஸோ தலையில இருந்து வயிறு வரைக்கும் இந்த பாயிண்ட், வயிறுல இருந்து கால் வரைக்கும் ST44. சின்ன குழந்தைங்க ஒரு 6 மாச குழந்தைல இருந்து 1 வயசு குழந்தை எல்லாருக்குமே வந்து இந்த பாயிண்ட்ல நீங்க ப்ரெஷர் பண்ணலாம். ஜஸ்ட் நீங்க ப்ரெஷர் பண்ணாவே அவங்களுக்கு வந்து செரிக்கலைன்னா டைஜஸ்ட் ஆயிடும், மோஷன் போகலன்னா மோஷன் போகும், வாமிட்டிங் வராது. ஸோ இந்த பாயிண்ட் நீங்க யூஸ் பண்ணும்போது வயிறு சம்பந்தமான டிசார்டர்ஸும் சரியாகும், தலைவலி எல்லாத்துக்குமே கேட்கும் உங்களுக்கு. டென்ஷன் ஹெட்ஏக்கு அந்த GB44 சொல்லியிருக்கேன். GB44 and 43 excess thoughts, tension, headache. Headache இருக்குன்னா இந்த பாயிண்ட் இந்த நெயில் கார்னர்ல இருக்குது. தாட்ஸை கம்மி பண்றதுக்கு இந்த இடத்துல இருக்க இந்த பாயிண்ட். ஓகே, நீங்க ட்ரை பண்ணி பாருங்க, நிச்சயமா வந்து இதுல ரிசல்ட் இருக்கும். இன்னொன்னு சிறுகுடல் பாதிப்பு சில பேர் தெரியாது, நிறைய ஹெவி ஃபுட் சாப்பிடுவாங்க, பார்த்த உடனே அவங்களுக்கு வந்து எச்சில் சுரக்குதோ இல்லையோ பார்த்த உடனே ஃபுல்லா சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் அவங்க ரெஸ்ட் எடுக்கிறது, கொஞ்சம் வாக் பண்ணாம இருக்குது, இதனால இன்டைஜஷன் வரும். வயிறுங்கிறது இது ஃபுல்லா கிடையாது, வயிறுன்றது ஒரு சின்ன ஆர்கன் தான், இது நிறைய பேருக்கு தெரியறது இல்லை. அதுக்கப்புறம் நீங்க சாப்பிட்டு கொஞ்சம் ஒரு 20 மினிட்ஸ் உங்களுக்கு வந்து வயிறு எரிச்சல் ஆரம்பிக்குது அப்படின்னு சொன்னா உங்களுக்கு வந்து ஸ்டொமக்ல அல்சர் இருக்குன்னு அர்த்தம். சில பேருக்கு வந்து பசி வந்தாவே தலைவலி வந்துடும், ஏன்னா அப்போ ஸ்டொமக்ல ப்ராப்ளம் இருக்குன்னு அர்த்தம். அந்த டைம்ல வந்து நீங்க இந்த ST44ல ப்ரெஷர் பண்ணீங்கன்னா அந்த அல்சர் வந்து குறையறதுக்கு வாய்ப்பு இருக்கு. பட் வேற நிறைய பாயிண்ட்ஸ் இருக்கு. நீங்க வந்து ப்ராப்பரா ஒரு அக்குபங்க்சரிஸ்ட் போயிட்டு நீங்க ட்ரீட்மெண்ட் பண்ணீங்கன்னா அந்த பாயிண்ட்லாம் உங்களுக்கு ஸ்டிமுலேட் பண்ணி விடுவாங்க. இந்த சிறுகுடல்ல சரி பண்றதுக்கான அற்புதமான புள்ளி ஸ்மால் இன்டெஸ்டைன். அதனால வர தலைவலிக்கு சுண்டு விரலோட அவுட்டர் கார்னர் சொல்லியிருந்தேன், இங்க இருக்கு. நான் இன்னைக்கு இந்த ப்ரோக்ராமோட ஸ்டார்டிங்ல சொல்லியிருந்தேன் 9 டைப்ஸ் ஆஃப் ஹெட்ஏக்கு ஒரு அருமையான பாயிண்ட். இப்ப இது எதுவுமே எனக்கு தெரியல, எந்த பாயிண்ட்டையும் ப்ரெஷர் பண்ணியும் எனக்கு வலி போகல அப்படின்னு சொல்லும் போது உங்களோட சுண்டு விரலோட இன்னர் கார்னர் உள்பக்க ஓரம் தெரியுதா, உங்க சுண்டு விரலோட உள்பக்க நகத்தன் ஓரத்துல இருக்க இந்த பாயிண்ட்ல நீங்க ஸ்டிமுலேட் பண்ணும்போது H9ல இருக்கும். இந்த பாயிண்ட்ல நீங்க ரொம்பலாம் அதிகமா யூஸ் பண்ணக்கூடாது, வலி போகாத பட்சத்துல இந்த பாயிண்ட்ல நீங்க வந்து ப்ரெஷர் பண்ணும்போது நிச்சயமா உங்களுக்கு அந்த ஹெட்ஏக் குறையறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. ஸோ நிறைய மெடிடேஷன் பண்ணுங்க,
மைண்ட் கொஞ்சம் பீஸ்ஃபுல்லாவே வச்சுக்கோங்க. ரொம்ப யோசிக்காம பாத்துக்கோங்க. அந்த யோசனைகள் வந்தாலும் அதை கண்ட்ரோல் பண்றதுக்கு இந்த பாயிண்ட் இருக்கு. அன்வான்ட் தாட்ஸ் தான், தேவையில்லாம ஒரு பேச வேண்டிய இடத்துல நம்ம பேசாம அந்த கோவத்தை கண்ட்ரோல் பண்ணோம்னா அதுவுமே உங்களோட பித்தப்பைய பாதிக்கும். அதிகமா கோவப்பட்டாலும் லிவரும் பித்தப்பையும் தான் பாதிக்கும். ஸோ இப்போ வந்து நீங்க கோவத்தை கண்ட்ரோல் பண்ணீங்க அப்படின்னு சொன்னாவே இந்த ஒன் சைட் ஹெட் ஏக் மைக்ரேன் வரும். அதுக்கு இங்க இருந்து ஒரு 2 இன்ச் மேல கரெக்டா இந்த போன் மேலேயே வரும். இந்த பாயிண்ட்ல நல்லா நீங்க ப்ரெஷர் பண்ணீங்கன்னா மைக்ரேனை குணப்படுத்தக்கூடிய ஒரு அற்புதமான புள்ளி இது. மைக்ரேன் வந்து அப்போதைக்கு சரியாகுமா அப்படின்றதெல்லாம் கிடையாது. நீங்க வந்து ப்ராப்பரா ட்ரீட்மெண்ட் எடுத்தீங்கன்னா மைக்ரேன் குணப்படுத்த முடியும். இதுக்காக நீங்க டேப்லெட்ஸ் எல்லாம் நிறைய சாப்பிட்டுக்கிட்டே இருந்தீங்க அப்படின்னு சொன்னா நிச்சயமாவே டேப்லெட்ஸ்னால எவ்வளவு சைடு எஃபெக்ட்ஸ் இருக்குன்றது தெரியும். சில பேர் சொல்லுவாங்க நான் நல்லா தூங்குறேன் அப்படிம்பாங்க. நான் தூக்கம் இருக்காது. சின்ன சவுண்டு கேட்டாவே டக்குன்னு ஏஞ்சுக்கோங்க, ஏஞ்சா ஒரு படபடப்பு வரும், அப்போ ஒரு ஹெட் ஏக் வந்துடும். அந்த டைம்ல உங்களுக்கு எந்த பாயிண்ட்னு தெரியல அப்படின்னும் போதுதான் நான் சொல்லிருக்கேன் இந்த ஏரியா ரிஸ்டோட இந்த ஏரியால ஜஸ்ட் ஒரு ப்ரெஷர் இப்படி ரெண்டு பக்கமும் ப்ரெஷர் பண்ணிட்டு இந்த நெத்தி பொட்டலையும் இந்த உச்சந்தலையிலும் இப்படி பிடிச்சீங்கன்னா வித்தின் 3 to 5 seconds அந்த பெயின் நல்லாவே போயிடும், திரும்ப வராது. ஸோ அந்த பதட்டத்தினால படபடப்புனால திடீர்னு ஏஞ்சதுனால வர தலைவலிக்கு அது வந்து டென்ஷன் ஹெட் ஏக்குன்னு சொல்லுவோம். ஓகே, அந்த பார்வை குறைபாடுனால வர தலைவலிக்கு வந்து இந்த லிவர் 1 சொல்லியிருக்கேன். தலை பாரம் அப்படின்னா இந்த பாயிண்ட் சொல்லியிருக்கேன். ரெண்டு பக்கமும் நீங்க குழந்தைங்களுக்கு பாத்தீங்கன்னா இந்த கழுத்தும் தலையும் சேர்ற இடம் ஒல்லியா இருக்க பாப்பாலாம் பாத்தீங்கன்னா கரெக்டா தெரியும். அந்த இடத்துல அந்த கழுத்தும் தலையும் சேர்ற இடத்துல இந்த பக்கமும் இந்த பக்கமும் ரொம்பலாம் அழுத்த வேணாம். நீங்க டெய்லி தலை குளிச்சாலும் பரவாயில்ல, உங்க குழந்தை யாரா இருந்தாலும் ஓகே, அந்த பர்டிகுலர் பாயிண்ட ஜஸ்ட் அப்படியே பிடிச்சு ஒரு 30 to 40 seconds மசாஜ் மட்டும் பண்ணாவே போதும், உங்களோட சைனஸ் வந்து வராம தடுக்க முடியும். சார் ஓகேங்களா? டவுட்ஸ் ஏதாச்சும் இருந்தா கேட்டுங்க. சூப்பர் சூப்பர் சூப்பர், அருமையான தலைப்பு, நிறைய விஷயத்த வந்து ஷேர் பண்ணியிருக்கீங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து தேங்க்யூ சொல்லிக்கிறேன். ஏன்னா வந்து இந்த அளவுக்கு வந்து ஒரு பப்ளிக் மீடியால ஒரு ஆல்டர்னேட் மெடிசனை ஒரு ஒரு கிளாஸஸா கொடுக்க வேண்டிய விஷயத்த ஒரு பொதுநலமா ஒரு அக்குபஞ்சர் பாயிண்ட் இது வரைக்கும் நம்ம சேனல்ல வந்து யாரும் டிராயிங் பண்ணி இந்த அளவுக்கு கிளாஸஸ் வந்து கொடுத்துடல, இல்ல வெளிப்படையா ஓப்பனர் ஸ்டேட்மெண்டாவே சொல்லலாம். ஏன்னா யாருமே வந்து இந்த அளவுக்கு கொடுத்துருக்காங்க, நான் குறை எதுவும் இல்லை. ஆனா ஓப்பனா இந்த இடத்துல இந்த பாயிண்ட் இருக்கு அப்படின்னு சொல்லி நீங்க வளைஞ்சு காமிக்கும் போது அவங்களுக்கு ஈஸியா அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியும். அவங்களுக்கு தலைவலி வருது அப்படின்னா இந்த வீடியோ பார்த்தா மட்டும் போதும், எந்த தலைவலின்னு அவங்களே பார்த்து கண்டுபிடிச்சிருவாங்க. ஏன்னா அந்த அளவுக்கு வந்து விஷயம் இருக்கு. ஏன்னா வந்து இந்த அக்குபஞ்சர் டாக்டர் இந்த மெடிசனை வந்து நிறைய துறைகள்ல வந்து இது வந்து கொஞ்சம் வந்து வேண்டாம், அது பத்தி நான் பேச வரல. ஆக்சுவலி அது டாபிக் மாதிரி இது. அதனால வந்து தேங்க்யூ. வேற யாருன்னா டவுட்ஸ் இருந்தது அப்படின்னா கேள்வி கேட்கலாம். மத்திய அழகன், ஹரிராம், ஹரி கிருஷ்ணான்னு இருக்கீங்க நீங்க. ஓம் நமச்சிவாயா. தமிழ், யாருக்குன்னா டவுட்ஸ் இருக்கா? டவுட்ஸ்னா தாராளமா கேட்கலாம். ஏன்னா இந்த மாதிரி சப்ஜெக்ட் வந்து ஓப்பன் ஸ்டேட்மெண்ட்ல கொடுக்கறது ரொம்ப ரேர். ஆக்சுவலி நம்ம டீம்ல கொடுக்குறாங்கன்னும் போது யூஸ் பண்ணிக்கோங்க. யாருக்குன்னா டவுட்ஸ் இருக்காப்பா? ஸ்கைப்ல ஜாயின் பண்ணிருக்கேன், கேளுங்க. Thank you, ma'am. Thank you for your no doubt, ma'am. Thank you, ma'am. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். ரொம்ப தெளிவாகவும் தலைவலினா எப்படிலாம் எங்களுக்கு என்ன டவுட் இருக்கோ அதெல்லாம் எங்களுக்கு டவுட்டே கேட்காத அளவுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணீங்க. ரொம்ப நன்றி. வாழ்க வளமுடன். தேங்க்யூ. நீங்க வந்து யூஸ் பண்ணுங்க. ஏன்னா அலோபதியில ஒரே ஒரு டேப்லெட் எடுத்து நம்ம போட்டுருந்தோம், ஆரம்பத்துல அது கேக்குது. ஆனா கொஞ்ச நாளாக 2 டேப்லெட் போட்டாலும் கேட்க மாட்டேங்குது. அது என்ன விஷயம் அப்படின்னா இதுதான், எல்லாமே ஒரே தலைவலி அப்படி கிடையாது. நம்ம இப்போ வெயில்ல நீங்க போயிட்டு வந்தீங்க, சன்லைட்னால உங்களுக்கு தலைவலி வருதுன்னா அது மைக்ரேன், ஒத்த தலைவலி. அதுக்கு வந்து LU7 இந்த பாயிண்ட் கேட்கும். அதே மாதிரி பின் தலை வலிக்குது அப்படின்னா, கழுத்தெலும்பு தேய்மானத்தினால வலிக்குதுன்னா அதுவும் LU7ல கேட்கும். அந்த தலை பாரம்னா தலைக்கு பின்னாடி இருக்க இந்த பாயிண்ட் GB20ல ப்ரெஷர் பண்ணா கேட்கும். ஃப்ரண்டல் ஹெட் ஏக், இந்த நெத்தி போட்டு தலைவலி, இது கேல்படர் 44 அந்த
சுண்டு விரலோட அவுட்டர் கார்னர் அந்த பாயிண்ட்ல கேட்கும். புருவ மத்தியில இங்க வலிக்குது, சில பேருக்கு இங்கே வலிக்கும். இதே இடத்துல வலிக்குதுன்னா ஜஸ்ட் புருவத்திலே நீங்க ப்ரெஷர் பண்ணி மசாஜ் பண்ணீங்க அப்படின்னு சொன்னாவே உங்களுக்கு அது நல்லா கேட்கும். அதுக்கப்புறம் சைனஸ் ஹெட்ஏக்கு இந்த இடத்துலயும் ப்ரெஷர் பண்ணலாம் நீங்க. பிளஸ் LI4 இந்த பாயிண்ட்ல பண்ணும்போதும் உங்களுக்கு சைனஸ் ஹெட்ஏக் அண்ட் பல்லு வலி இல்லாம குறையும். ஏன்னா நீங்க கை வலியோ கால் வலியோ இருந்துச்சுன்னா எந்த வேலை வேணாலும் செய்ய முடியும். தலைவலி இருந்ததுன்னா எதுவுமே பண்ண முடியாது நம்மளால. ஏன்னா எந்த ஒர்க்லயுமே அந்த பெயின் போற வரைக்கும் கான்சன்ட்ரேட் பண்ணவே முடியாது. அந்த வலி எப்பதான் போதோ அதுக்கப்புறம் தான் நம்ம வந்து நார்மலா இருக்க முடியும். இன்னும் ஒரு முக்கியமான ஒரு பாயிண்ட் பத்தி நான் சொல்லிக்கிறேன். நீங்க சில பேருக்கு மயக்கம் வரும், டயர்ட்னஸ் ஒரு மாதிரி மயக்கம் வர மாதிரி இருக்கு அப்படின்னு சொன்னா மூக்குக்கு கீழே இந்த இடத்துல எமர்ஜென்சி பாயிண்ட்டுக்கு இந்த இடத்துல நீங்க எப்படி யாரா இருந்தாலும் சரி கீழே விழுந்துட்டாங்களாலும் சரி இந்த பாயிண்ட்ல நல்லா நீங்க ப்ரெஷர் பண்ணீங்கன்னா பாருங்க, மூக்கு கீழே உதட்டுக்கு மேல மூக்குக்கு கீழே இந்த பாயிண்ட்ல நீங்க ப்ரெஷர் பண்ணும் போது அவங்களோட பிரெயினோட பிளட் சர்க்குலேஷன் நிறைய ஆக்டிவேட் ஆயிட்டு அவங்க அந்த மயக்கத்துல இருந்து ஏஞ்சிக்க முடியும், டக்குன்னு தெரியும். அதே மாதிரி உள்ளங்கால்ல ஒரு பாயிண்ட் இருக்கு, அதை வந்து நான் அடுத்த கிளாஸ்ல சொல்றேன். ஸோ உங்களுக்கு எந்த தலைவலின்னு கண்டுபிடிக்க முடியலன்னா சுண்டு விரலோட இந்த கார்னர்ல ப்ரெஷர் பண்ணுங்க, குறையும். முன்பக்க தலைவலிக்கு இந்த பாயிண்ட், பின்பக்க தலைவலி ஆக்சிபிடல் ஹெட்ஏக் இல்ல சைனஸ் அப்படின்னா இங்கேயும் இந்த பாயிண்ட். சரி, ஓகேங்க சார். தேங்க்யூ. தனலட்சுமி மேம் வணக்கம். குட் ஈவினிங், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன், நல்லா இருக்கேன். ஃபைனலா இப்பதான் ஜாயின் பண்ணேன். ஓகே நல்லா ஓகே, இருந்துச்சு. வீடியோஸ் பாருங்க, நல்லா இருக்கும். ஓகே ஓகே தேங்க்யூ. ஆக்சுவலி நிறைய விஷயம் ஷேர் பண்ணியிருக்கீங்க. நிறைய பேர் வந்து இப்ப பார்த்துட்டு இருக்காங்க. எல்லாருமே வந்து உங்களுக்கு தேவையான விஷயத்த நீங்க கத்துக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா நீங்க வந்து மற்ற சோசியல் மீடியால பாக்குறது வேஸ்ட். இதுல பார்த்தேன், யூடியூப்ல பார்த்தேன், ஃபேஸ்புக்ல பார்த்தேன், இன்ஸ்டாகிராம்ல பார்த்தேன், ஸ்கைப்ல பார்த்தேன், இதுல பார்த்தேன்றது வேஸ்ட். டைரக்டா டெலிகிராம் லைவ்ல வாங்க, கேள்வி கேளுங்க. நீங்க ஃபோன் பண்ணி எனக்கு வந்து இது பிரச்சனை அது பிரச்சனை இவங்க ரெஃபர் பண்ணுங்கன்றது வந்து விஷயம் கிடையாது. டைரக்ட் லைவ்ல வந்து கேள்வி கேட்டீங்கன்னா 1 to 1 வந்து நீங்க கிளியர் பண்ணிக்கலாம். ஃபர்தர் டீடைல் மேடமான அப்பாயின்மெண்ட் வேணும்னா என்னோட நம்பர் நோட் பண்ணிக்கோங்க. 7550250425. சென்னையில தான் இருக்காங்க. யாரா இருந்தாலும் போய் பார்க்கலாம். ஏன்னா வந்து நிறைய கிட்டத்தட்ட வந்து 10 இயர்ஸ்க்கு மேல வந்து எக்ஸ்பீரியன்ஸ் ஆன டாக்டர் ஆக்சுவலி. ஏன்னா வந்து மோர் தென் 10 இயர்ஸ் வந்து ஃபீல்ட்ல இருக்காங்க. அப்படி இருக்கும்போது வந்து நிறைய விஷயம் வந்து 20 பண்ணிட்டு சார், 21 இயர்ஸ் கம்ப்ளீட்டட். மோர் தென் 20 இயர்ஸ், சாரி ஆக்சுவலி மோர் தென் 20 இயர்ஸ் கம்ப்ளீட்டட் ஆக்சுவலி. வந்து அப்படி இருக்கும்போது நீங்க வந்து முன்னாடி வந்து ஃப்ரெண்ட் ஃபார்வலா வந்து நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி நம்ம சேனல் வந்து அடுத்த கட்ட வளர்ச்சியாக செகண்ட் மெடிக்கல் கேம்ப் நம்ம சென்னையில வந்து அரேஞ்ச் பண்ணியிருக்கோம். வருகிற 4ஆம் தேதி திருவேற்காடுல அனைவரும் வந்து கலந்துக்கோங்க. நிறைய டாக்டர்ஸ் வராங்க. உங்களால முடிஞ்சது என்ன ஃபண்ட் கொடுக்குற மாதிரி இருந்தாலும் அதே ஜிபே நம்பர் தான் 7550250250. அதுல வந்து ஜிபே பண்ணி விடுங்க. நம்ம வந்து ஸ்பான்சரா வச்சு மெடிக்கல் கேம்ப்ல ஃபுட்டு டேப்லெட் மற்ற விஷயம் நம்ம அரேஞ்ச் பண்ணி கொடுக்கறதுக்கு ஈஸியா இருக்கும். தேங்க்யூ. முடிச்சுக்கலாம்னு நினைக்கிறேன். மேடம் ரொம்ப ரொம்ப நன்றி. நல்லா இருந்தது ஆக்சுவலி, எக்ஸலண்டான கிளாஸ். நன்றி, தேங்க்யூ. ரெக்கார்டிங் ஆஃப் பண்ணிக்கிறேன். தேங்க்யூ. தேங்க்யூ ஸோ மச்.